ஹலோ காய்ஸ், நான் உங்கள் தமிழ் கேமர். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு தரமான எமௌண்ட் ரிவேஞ்சு சிஎஸ் ரேங்க் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா, நம்ம அவங்களுக்கு எமௌண்ட் ரிவேஞ்சு போட்டோமா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. சரி, நம்ம நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். பார்த்தீங்கன்னா இதான் ஃபஸ்ட் ரவுண்டு. ஏன்னா இங்கே வால் அந்த வால் எடுத்துக்கலாம். ஓகே, வெப்சைடு வேறு ஒருத்தன் போகிறான். சரி, ஓகே, வெயிட் பண்ணுவோம். ட்ராப்புக்கு வெயிட் பண்ணலாம். ஓகே, நம்மளை வர பார்த்துட்டான். ட்ராப் அதுங்களை டீமெண்ட் ஆட்டி போட்டாங்க. சரி, எப்படியும் ஒரு கில்லாவது கிடச்சிது. பார்த்தீங்கன்னா அவனுக்கு ட்ரிபிளிங்னு இல்லைன்னா நம்மள போட்டு கொண்டுருப்பான். சரி, அவங்க என்ன எப்படி ஆட்டையை போட்டாச்சு. ஓகே, இங்கே மேலே ஒருத்தன் இருந்தான், முன்னையே பார்த்தேன். அவன் இருக்கானு பார்ப்போம். இருக்காங்க. ஏன்னா என்ன சார்ல டே அப்பாடா செத்துட்டாங்க. அங்கேருந்து வேறு ஒரு தடிக்கிறான். அதில் போய் ரவுண்டே முடிஞ்சு போச்சு. இந்த ரவுண்டு நம்ம ஜெயிச்சிட்டோம். ஓகே, அப்படியே ரெண்டாவது ரவுண்டு வந்துக்கிட்டோன்னா நம்ம பார்த்திங்கன்னா இந்த சைடு போயிட்டுருக்கோம். ஏன்னா இந்த சைடு கண்டிப்பாக எனிமி வருவாங்க. வர விட்டு அடிக்கலாம் தான். பார்த்திங்கன்னா நம்ம எண்ணத்தில் தீ வச்சு கொடுத்தா எவனும் இங்கே வர்ற. சரி, ஓகே, அங்கே அங்கே 3 பேர் இருக்காங்க. அங்கே போவோன்னு பார்த்தா இங்கே ஒருத்தர் இருப்பான். ஓகே, இவனை முடிச்சாச்சு. ஓகே, சரி இருங்க, சுற்றி போய் அந்த பக்கம் யாராவது இருக்காங்களான்னு பார்க்கலாம். இங்கே யாராவது இங்கே எவனும் இல்லைங்க. சரி, ஓகே, இந்த வழியாக உள்ளே போய் பார்க்கலாமா இல்லை வேண்டாம், நேடு வருது. ஓடுறா செவ்வாழை. ஓகே, இங்கே எவனா இருப்பானா? எங்கே இருக்குது நீ எவனையும் காணா. இந்தா இருக்குது. ஓகே, இவங்களாம் ஒரு மெடியை போட்டு வரான். சரி இருங்க, கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிக்கலாக பண்ணலாமா ஏதாவது. இந்த பக்கம் அப்படியே போகிற மாதிரி போயிட்டு இந்த பக்கம் வருவோம். கரெக்டாக வராங்க. சரி, அடிச்சு. சரி, ஓகே, அதுங்களை பார்த்தா இங்கேருந்து எவனோ ஒருத்த அடிச்சிட்டான். டேய், பார்த்தா நம்ம டீம்மேட் என்ன பண்ணிகிட்டு இருக்காருன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா சரியாக கவர் எடுத்து நின்றுருக்காரு. என்ன பண்ணுறாரு? வால் போடுறாரா? இங்கே ஒரு வால் வேறு போட்டார். ஓகே, அவ்வளோதான். இனிமேட்டு பாருங்கள், எல்லாரையும் வர விட்டு அடி போயிருங்க நம்ம டீம்மேட்டு. ஓகே, ஒருத்தன் வரான். அப்படியே முடிச்சிட்டாரு. அவங்கள பார்த்தீங்கன்னா ஹெல்த் 50 பண்ணி விட்டான். பரவாயில்ல, தலைவன் சூப்பர் மெடிக்கிட்டு வச்சுருக்காரு. அவங்கள அங்கே வேற ஒருத்தன் வந்துட்டான். ஏன்னா யாரும் எங்கேருந்து வந்தானு தெரியலங்க, நான் முடிச்சு விட்டாங்க. ஓகே, இந்த ரவுண்டு வந்தான்னு பார்த்தீங்கன்னா எவனா ஸ்ட்ரெயிட்டு வருவானான்னு பார்க்குறேன். நானும் எவனும் வரல. சரி, ஓகே, நம்ம அப்படியே உள்ளே போயிடலாம். அதான் கரெக்டாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு எல்லாம் லெஃப்டில் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இருங்க, இந்த டேரெக்டாக இந்த சைடு ஓப்பனில் போய் பார்ப்பேன் எவனா இருக்கானு. இந்த சைடு எவனும் இல்லை. ஆமாங்க, இங்கே தாங்க 3 பேர் இருக்காங்க. பரவாயில்ல மாற்றி வச்சாச்சு. ஏன்னா கீழே இருக்கிறதுக்குள்ளே வந்தாங்க. பின்னாடி ஒருத்தன் வந்துட்டான். ஐயோ, என்னங்க 2 பேர் நாங்கள் இருக்காங்க டீமெட்டில். ஐயோ, வேறு 10 வரைக்கும் பின்னாடி வேறு ஒருத்தர் இருக்கான். சரி, ஃபஸ்ட்டு இவனை முடிச்சிடலாமா? சரி, மிஸ் ஆகிட்டான். ஓகே, அதுங்களை பார்த்தா இவனை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, என்னது, நான் வேறு ஸ்கைலர் வேறு தப்பாக போட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணுறதுன்னு வேறு தெரியல. இருங்க, வெயிட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கவர் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஸ்கைலர் இன்னொன்று லோடாக போகுது. இந்த வாழை உடச்சு விட்டா கரெக்டாக இருக்கப்போ. ஓகே, ஏன்னா இந்த சைடு 2 பேர் இருக்காங்க. மேலே வேறு ஒருத்தர் இருக்கான். அவ்வளோ சைடில் வந்துச்சு, கரெக்டாக உடச்சு விட்டாச்சு. 150. சரி, இந்த இடத்துல மிஸ் ஆயிடுச்சுங்க. ஓகே, ஏன்னா அப்போ போனால் கரெக்டாக அவனை அடிக்கிறதுக்குள்ளே இன்னொருத்த பின்னாடி இருக்கான், அடிச்சு விடுவான். சரி, அது மேலே இருக்க வேறு இந்த சைடு வேறு வந்துட்டான். இவனை மிஸ் பண்ணிட்டேங்க இந்த இடத்துல. இப்போ ஒரு 150. எத்தனை 150 கொடுக்குற மாதிரி அதுங்களும் இவனே என்னை கீழே வந்து முடிச்சிட்டான். இந்த டீமெட்டி என்ன பண்ணுறது? பின்னாடி இருந்துக்கிட்டு டீமெட்டி முடிச்சிட்டாங்க. இவங்க இதுவரையும் நல்லா தான் ஆடிட்டு இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எமௌண்ட் போடாமல். ஆனால் இவங்களோட சுயரூபம் பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டில் தெரிஞ்சு போயிடும். சரி, நம்மளை பார்த்தீங்கன்னா ஒருத்தன் நாக் பண்ணிடுவான். நாக் பண்ணிட்டு அவன் பார்த்தீங்கன்னா நமக்கு எமௌண்ட் போடுவான். அதையும் வெயிட் அண்ட் வாட்ச். ஓகே, பார்த்தீங்கன்னா லெஃப்டில் 2 பேர் வராங்க. பார்த்தீங்கன்னா வந்துட்டான் ஒருத்தன் வந்துட்டான். கரெக்டாக கொண்டு போய் சரி, இந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டேன். நானும் 150 கொடுப்பேன், அவனை எனக்கு 150 கொடுத்துட்டான். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அங்கே வேறு 3 பேருமே லெஃப்ட்டு தாங்க.
நம்ம டீம்மேட்டில் அதுங்கள ஒருத்தன் அடிக்க போய் அங்கே 2 பேர் நாக் ஆகிறாங்க. வேர்ல்டு பிளேஸ்க்குள்ளே மேட்ச் போகக்கூடாதுங்கிறது. சரி நான் அவனுக்கு ஏறுறான்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டேன். பார்த்தா ஒருத்தங்க இருக்கான், அவனுக்கு 150 கொடுத்துட்டேன். பார்த்தா இன்னொருத்தன் எங்கடான்னு பார்த்துட்டு இருக்கும்போது அவன் மேலே ஏறி கீழே வந்து என்ன அடிச்சிட்டான். இப்போ பாருங்கள் தலைவர் இப்போ தான் அவரோட சுயரூபத்தை காட்டுவார். இதுதான் தவறான செயல். போடு போடு, உன்னால் எவ்வளோ நாளாக எமௌண்ட் போட முடியும் போடு, நான் முடிக்கிறேன்டா. ஓகே பாய் பையன் இன்னும் கொஞ்சம் விட்டு தான் செத்துருப்பான். நம்ம அமௌண்ட் போடுறோன்னு சொல்லிட்டு அவன் என்னத்துக்கு செத்துருப்பான். இங்கே பார்த்தீங்கன்னா இவரும் ஸ்னைப்பர் தான். ஸ்னைப்பர் வச்சுருக்க இவன் ஸ்னைப்பர் வச்சுக்கவே தவிர இவன் ஆட மாட்டேங்கிறாங்க. என்னையும் செத்துன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவன் டபுள் ஸ்னைப்பர் அடிச்சு விட்டாங்க. பார்த்தீங்கன்னா 10 குறைக்கு இப்போ இவனே அமௌண்ட் போடுவான். உனக்கு இருக்குடா. இப்போ வேறு ஜெயிக்கிறதுக்கு வேறு நாங்கள் ஜெயிக்கிறதுக்கு வேறு வெறும் 10% தான் இருக்குது 100க்கு. பார்த்தீங்கன்னா ரைட்டில் ஒருத்த போகிறான். சரி ஃபஸ்ட்டு போய் அவன் அடிச்சிடலாம், ஏன்னா தனியாக இருக்கும் நடிக்காது ஈஸி அப்படின்னு நான் போவேன். பார்த்தா இப்போ பாருங்கள் கழுத்தா மட்டிலே 2 பேருக்கு வைப்பாங்க. எப்படி தான் தெரியல. நான் படித்தா மட்டும் பாடியிலே லாக் ஆகும். பார்த்தீங்கன்னா யோ வாயா வர தலைவரே வாங்க தலைவரே. பார்த்தீங்கன்னா அவளை தூக்கி விட்டாரு. இங்கே ஃபஸ்ட்டு ஒரு வாழை போட்டுருவோம். வெடியை போட்டு இருங்கடா, உங்களுக்கு அடியில் வெடி வைக்கிறேன். இங்கே ஒருத்தன் வர மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஃபஸ்ட்டு நேர் எடுத்து அங்கிட்டு சரி வேண்டாம் விடுங்க. பார்த்தீங்கன்னா வந்துட்டான் இந்த ஜோக்கர் தான். சரி டேமேஜ் அவ்வளோ வாங்க சாலை நீ செத்தடா. எனக்கடா அமௌண்ட் போடுறேன் இந்த அவமானத்துலேயும் நீ சாகுண்டா. அவ்வளோதான் ஃபஸ்ட்டு முடிச்சு விட்ருவோம். ஏன்னா அவங்கள 2 பேர் இருந்தாலும் நம்ம 4 பேர் அடிக்கிற அளவுக்கு எங்களுக்கு திறமை இருக்குது. பார்த்தா அதுங்களும் இன்னொருத்தன் வந்துட்டான். பார்த்தீங்கன்னா அதுங்கள பாருங்கள் சொன்ன மாதிரியே இப்படியோ ட்ராப் பிடிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா நான் முன்னே சொன்னேன்ல அவனுங்க 2 பேர் இருந்தாலும் 4 பேருக்கு சமம் அப்படின்னு முடிச்சிட்டான் பாருங்க. என்ன அட்டம் போடுற செட்டு அவ்வளோதாங்க இந்த ரவுண்ட் முடிச்சிருச்சு. சாகுங்கடா. ஓகே காய்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டு எப்படி ஜெயிச்சிருவோன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. பார்த்தீங்கன்னா என் கையில் என்ன இருக்குது, டபுள் ஸ்னைப்பர். அதனால் சொல்லலை, ஏன்னா இந்த டைம் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆடுவேன். நமக்கும் ஸ்னைப்பர் அந்தளவுக்கு ஆகாது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஆடிக்கிட்டு இருக்கோம். பாருங்கள் ஒருத்தன் அந்த சைடு வரான். ஓகே இந்த சைடு போய் அவனை அடிக்க முடியுதான்னு பார்க்கலாம். அவனை நமக்கு கஷ்டங்க. கொஞ்சம் விட்டு தான் கொண்டிருப்பான். அவனுக்கு எப்படியாவது போட்டாங்கனுங்க. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தலைவர் ஒரு தப்பு பண்ணுவார். நீங்களே பாருங்கள். தப்பு பண்ணிட்டியே சிங்காரம், தப்பு பண்ணிட்டியே. அவ்வளோதான், அவன் தான் டீமோட கீ பிளேயரு. இப்போ அவனும் காலி ஆகிட்டு அவ்வளோதான், டீம் க்ளோஸ் ஆகிடுச்சு. இன்னும் ஒரே ஒருத்தன் பார்த்தேன் இங்கேருந்து அடித்தான். பார்த்தேன் இங்கே ஆளை காணோம். சரி இந்த பக்கம் வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இங்கேயே ஆளை காணோம். இப்போ எங்கடா போனான் அவன் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஆனால் நீங்களே பாருங்கள் எவ்வளோ நேக்காக இங்கே 3 பேர் கண்லேயும் மண்ணை தூவிட்டு அந்த சைடு கீழே குச்சிருவாங்க. நானும் இப்போ தான் பார்ப்பேன். பார்த்தீங்கன்னா கீழே குச்சிட்டான். கீழே குச்சி இந்த சைடே வந்துட்டான். ஏன்னா அவனை விடக்கூடாது, அவன் ஜோக்கர் மட்டும் தான் நமக்கு அமௌண்ட் போட்டான். அப்பா நமக்கு கீழே வந்துச்சு. சாகுங்கடா சாலா. எமௌண்ட்டா போடுறீங்க எமௌண்ட்டு. ஓகே காய்ஸ் இதுதான் ஃபைனல் ரவுண்டு. இதில் நம்ம ஜெயிக்கிறோமா தோக்குறோமான்னு இப்போ தெரிஞ்சு போயிடும். பார்த்தீங்கன்னா நம்ம வழக்கமெல்லாம் நம்ம பொசிஷனில் போய் நின்றுக்கலாம். நீங்கள் எப்பயுமே சிஎஸில் வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒருத்தரை நிறுத்தி விட்ருங்க, ஏன்னா அப்போ தான் கரெக்டாக இருக்கும். சரி நான் அந்த பக்கம் லெஃப்ட்டும் ரைட் எவனும் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஏறுங்க. பார்த்தா அதுங்களும் நம்ம டீம்மேட் நல்ல வேலை அந்த ஜோக்கரை மட்டும் என்னை முடிச்சிட்டாங்க. பார்த்தா இங்கே ஒருத்தன் மிஸ்ட்டு விட்டு தான் நம்ம முடிச்சிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா இவனை எப்படி சும்மா விட்றது. சரி ஒரு அமௌண்ட்டை குத்தி விட்ருவோம். நம்ம அமௌண்ட் போட்டு ஒரு அமௌண்ட் போகிறதுக்குள்ள ஒருத்தன் நாக்காராங்க டீம்மேட்டில். என்னங்க பண்ணுறது. பார்த்தா அந்த 2 பேரும் எங்கே இருக்காங்கன்னு பார்த்தா அந்த சைடு வீட்டில் இருக்காங்க. இதெல்லாம் கிளாசிக் டெக்னிக். அந்த வீட்டிலேருந்து அடிக்குது. ஒரு 150. கீழே ஒருத்தருக்கான், அவனுக்கு ஒரு 125. சரி இந்த ஒரு நிமிஷம் நான் போட்டு விட்ருவோம். ஓகே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் இந்த இடத்துலையும் பாருங்கள் நல்ல டேமேஜ் கொடுத்தேன். ஆனால் இப்போ என்ன ஒரு ட்விஸ்ட்டுனா இதில் நம்ம டீம்மேட் இன்னொருத்தர் நாக்கானதே எனக்கு தெரியாது. எப்போ தெரியும்னா இங்கே வெளியே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். பார்த்தீங்கன்னா எனக்கெல்லாம் ஷாக்கு. சரி ஏதோ ஒரு நாள் முடிஞ்சதை பண்ணேன். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இவனை முடிச்சிடலாம் இந்த எல்லோ சட்டையை. ஓகே இல்லை அவனை வேண்டாம், ஃபஸ்ட்டு இவனை அடிச்சிடுவோம்.
ஓகே, அவன் உள்ளே போயிட்டான். சரி இருங்க, ஃபஸ்ட்டு இங்கே ஒரு வால் போட்டு கீழே ப்ளே பண்ணுறேன். ஓகே, எங்கே இருப்பான்னு பார்த்தா இங்கே இருக்கான். தலைவர் ஒளிஞ்சா கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினச்சிட்டாரு. என்னை எப்படி பார்த்தா நேடு போடுறாங்க. இருங்க நாம் ஓடிடலாம். உடச்சி விட்டு இங்கே ஏறி அங்கிட்டு ஜோன் பக்கம் போயிடலாம். ஓகே, தலைவன் இப்போ அவ்வளோதான். தலைவனுக்கு இப்போ மனசே இருக்காது. ஐயோ, அதுவும் நான் ஒரு கிறுக்குத்தனம் பண்ணுறேன். இருக்கல கண்டதுகளெல்லாம் தூக்கி போடு. ஓகே, வரான் சைடு. புல்லட் முடிஞ்சிச்சுங்க. ஏடிஎம் சுற்றி அடி. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.